நான் காவல்துறை அதிகாரி, சொன்ன நேரத்தை விட அதிகமாக ஒரு நிமிடம் கூட பேச மாட்டேன். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகளினுடைய திறமையையும் பாடலையும் டான்ஸையும் பார்க்கறதுக்கு தான் வந்து உட்காந்துருப்பீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். தினம் தினம் நான் மேடையிலே பேசுபவன். ஆனால் நான் சொல்லுவதை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்விலே அது மிகவும் உபயோகமாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தை மட்டும் கொடுத்து என்னுடைய உரையை துவங்குகின்றேன். இங்கு வந்தவுடன் குத்துவிளக்கு ஏற்ற சொன்னார்கள். உடனடியாக எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. நானும் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இதே போல ஒரு பள்ளிக்கூடத்திலே குத்துவிளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து அப்துல் கலாம் அவர்களிடம் கேட்டால், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன? அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் பதில் சொன்னார், நான் ஏற்றி வைத்தேனே குத்துவிளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்றார். அடுத்து ஒரு மாணவன் எழுந்து என்னிடம் கேட்டான், பள்ளிக்கூடங்களினுடைய பெருமை என்ன என்று. நான் சொன்னேன், அவர் சொன்னதை அடியூட்டியே அந்த நேரத்திலே சொன்னேன், நீ கோவிலுக்கு போக வேண்டும் என்றால் இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவராக இருக்க வேண்டும். ஏஆர்ஆர்எஸ் பள்ளியை போற ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் என்று கூறினேன். இதை எதற்காக இப்போது சொல்லுகின்றேன் என்றால், எல்லோரும் படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்விக்குள்ள என்ன படிக்குது, ஏஆர்ஆர்எஸ் அகாடமியில் படிக்குதா, எப்படி படிக்குது என்பது தானே ஒழிய வேறல்ல. ஏன்? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. கல்வி ஒன்றுதான் வாழ்க்கையிலே நீங்கள் நம்பிக்கை நிறைந்த பயணத்தை எடுத்து செல்வதற்காக, முன்னெடுப்பதற்காக, வாழ்க்கை முழுவதும் உங்களோடு இருப்பது. அது மட்டுமல்ல, படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது கல்வி மட்டும்தான். வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும்னா. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன், மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு. நீங்கள் இப்போ மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாரையுமே பாருங்களேன், அல்லது உங்கள் ஆசிரியர்கள், முன் வரிசையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் ஏன் இப்படி மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள்? நான் உட்பட. பெற்றோர்களே, பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் கல்வி என்று தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லாதீர்கள். நல்ல ஸ்கூலில் படித்து நல்ல காலேஜுக்கு போய் நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்கி நிறைய சம்பாதிக்கலான்னு. கல்வியினுடைய பெருமை கடலளவு பெரியது. எப்படி தெரியுமா? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். ஜாதி மதம் குளம் ஏழை பணக்காரன் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா மேலே வாங்கன்னு யாராக இருந்தாலும் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால், கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்தோம் என்றால் பணத்தை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்தோம், கல்வியை வைத்துக்கொண்டு தானே. டாடா, பிர்லா, அம்பானி, அதானி குடும்பத்தில் இருக்கிற பணக்கார பிள்ளைகள் படிக்கிறார்களோ இல்லையோ, பெற்றோர்களே, நம் பிள்ளைகள் படித்தே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே படிக்கின்ற பிள்ளைகளின்கோ தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. நாம் அறிந்து கொள்வது என்ன? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களுடைய பிள்ளைகளால் மட்டும்தான், கல்வியின் மூலம்தான் சாதிக்க முடியும். இதை தெரிந்து கொள்ள வேண்டியது, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களை போன்ற பெற்றோர்கள், என்னுடைய தந்தை சொன்னது இப்போது எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் படித்து கொண்டிருக்கும் போது 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை, தம்பி நீ மட்டும் நல்லா படிச்சிட்டேன்னா நல்ல வேலை கிடைக்கும்டா, அது மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூளைக்கு நீ போனேன்னாலும் உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதும்பாங்க. பெற்றோர்களே, இன்று நான் இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் தெரியுமா? இங்கு என்னை அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் எல்லாம் கைத்தட்டினீர்கள். காவல்துறையினுடைய உயர் அதிகாரி, நிறைய பதக்கங்களை பெற்றவர் என்று. நான் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி என்பது உண்மை. ஆனால் நான் முன்னாள் உயர் அதிகாரி. நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த என்னுடைய காக்கி உடை என்னிடத்திலே இன்று இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை.
ஆனால் என்னுடைய தந்தை சொன்னதைப் போல நான் படித்த காரணத்தினால் என்னிடமிருந்து அத்துணையும் போய்விட்ட பிறகும் நான் படித்த கல்வி என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். இன்று உங்கள் முன் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். இதுதான் கல்வியினுடைய பெருமை. இதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். பணத்துக்கெல்லாம், பணம் சம்பாதிப்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டது கல்வி. அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. பாரதி அழகா சொல்லுவான், என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு இயம்பிட கேட்டிடல் என்னாலோம்பா. பாரதிதாசன் சொல்லுவார், எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடென்க, படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடென்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும்னர். பெரிய பணக்காரனா இருப்பான், புள்ள படிக்காது, நின்றபடி விழுந்துருமா. ஏழையா இருக்கும், புள்ள படிச்சிருப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளருமா. இந்த இடத்திலே நான் உள்ளே நுழைந்தவுடன் உங்களுடைய அலுவலகத்திலே அறம் என்ற ஒரு புத்தகம் மேலே இருந்தது. உங்களுடைய தாளாளரனுடைய மேஜையிலே ஒரு நிமிடம் நான் மிகவும் நெகிழ்ந்து போனேன். ஜெயமோகன் எழுதிய புத்தகம், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகத்தை ஒரு தாளாளர் படித்து கொண்டிருக்கிறாரே என்று நினைத்து விட்டு நான் சொன்னேன், சார் அதிலிருந்து நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட்டுன்னு என்கிட்ட சொன்னாங்க. மற்றவர்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணேன்னு சொன்னாங்க. பெண்கள் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற எந்த ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தாலும், நான் ஆயிரக்கணக்கான கூட்டங்களை முடித்தவன், 10 லட்சம் பேருக்கு மேலாக மாணவர்களை பார்த்தவன், அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நம்பி ஒப்படைக்கலாம். நீங்கள் நினச்சதை விட உங்கள் பிள்ளைங்க பெரிய அளவில் வருவாங்க. இதெல்லாம் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது. ஏன் அப்படி சொல்ல தெரியுமா? Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. தமிழில் சொல்லணும்னா, பெண்கள் ஆண்கள் செய்வதை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் என்று நினைக்காதீர்கள். ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இங்கே பேசும்போது சொன்னாங்க, புத்தக வாசிப்பை பற்றி அந்த பெண் பேசும்போதும் உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பேசும்போதும் சொன்னார். இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், பெற்றோர்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆளுகிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலங்கி நூலினுடைய கூர்மை, நூல் என்று சொல்லுவது புத்தகத்தை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமலங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் பிள்ளைகள் பாட புத்தகங்களையும் பெரியவர்கள் நல்ல புத்தகங்களையும் தொடர்ந்து வாசிக்க வேண்டும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு புத்தக வாசிப்பை அறிமுகப்படுத்துகிறார்களோ அந்த பிள்ளைகள் ஒருபோதும் தோற்பதில்லை. இங்கே புத்தக வாசிப்பை அறிமுகப்படுத்தினோம் என்று பேசும்போது உங்களுடைய தாளாளரும் உங்களுடைய முதல்வரும் அவர் தரணி அவர்கள் பேசும்போதும் குறிப்பிட்டார்கள். இது எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வாசிப்பு பழக்கம் என்பது படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல். பிளேட்டோ இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் வாசிப்பு. நெல்சன் மண்டேலா. இதெல்லாம் ஏன் சொன்னாங்க? பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. மகாத்மா காந்தி. இந்த வாசிப்பு என்ன பண்ணோம்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பளினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். புத்தகங்களிலிருந்து மட்டும்தான், பாட புத்தகங்களிலிருந்து அல்ல, நூலகங்களிலிருந்து, நல்ல புத்தகங்களிலிருந்து மட்டும்தான் நம்மை நாம் அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, இந்த உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, தோல்வியில் தோண்டு போகாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் அமைதியாக அடக்கமாக இருப்பது எப்படி என்பதையெல்லாம் புத்தகங்கள் தான் சொல்லித்தரும். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே a reader, tomorrow a leader. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். சரி, அவர் விளையாட்டை பற்றி, இந்த பள்ளிக்கூடம் விளையாட்டுக்கு பெரிய முன்னுரிமை கொடுப்பதாக என்கிட்ட பேசும்போது சொன்னார். உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? 2 சம்பவங்களை குறிப்பிடுகின்றேன். 1992ஆம் ஆண்டு பீஜிங்கில் நடந்த ஒலிம்பிக்கில் இவான் குரோக்கர்னு ஒருத்தன் நீச்சல் போட்டியில் ஃப்ரீ ஸ்டைலில் ரொம்ப குறைந்த நேரத்தில் வெற்றி கோட்டை தொடுறான். அவன்கிட்ட போய் மைக்கேல் பெல்ப்ஸ்னு அவனிடம் தோல்வியை தழுவிய ஒருத்தன் போய் கேட்குறான். அவனை பால்டிமோர் புல்லட்னு சொல்லுவாங்க. இன்று மாபெரும் வீரன் அவன். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. காரணத்தோடு உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் பதிவு செய்கின்றேன். அவன் போய் அவன்கிட்ட போய்
எப்படா இவ்வளோ குறைச்ச நேரத்தில் நீ வெற்றி கோட்டை தொட்டேன்னு இவான் குரோக்கர்ட்ட மைக்கேல் பெல்ப்ஸ் கேட்குறான். அவனை இன்சல்ட் பண்ணிடுறான். அவன் கொஞ்சம் கூட அதை பற்றி வருத்தமே படலை. அவன் மெடலை இவான் குரோக்கர் போட்டிருக்கும் போது அவன் விரும்பலைன்னா கூட அவன் பக்கத்தில் போய் ஒரு செல்ஃபி எடுத்து அதை கொண்டு போய் அவனுடைய வீட்டில் படுக்கை அறையில் மாட்டி வச்சுக்கிறான். எந்திரிச்சு முழிச்சு பார்த்தான்னா அவனை தான் தெரியும். தன்னுடைய அவமானத்தை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் அவன் 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு நினச்சி இவன் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறான். அடுத்து நடந்த ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தன் தாயினுடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். தாயிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? இந்த இவான் குரோக்கரை ஒரு போட்டியிலாவது தோற்கடிக்காமல் இந்த மண்ணிலே என்னுடைய கால் படாது, இது சத்தியம் அம்மா, என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஒரு போட்டியில் மட்டும் 8 தங்கப்பதக்கங்களை வென்று இவான் குரோக்கரை 3 போட்டிகளிலே தோற்கடித்து இன்று 25 தங்கப்பதக்கங்களை வென்ற ஒரே மனிதன் அவனாக இருக்கின்றான். அவன்கிட்ட போய் எப்படா நடந்துச்சுன்னு கேட்டான். அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை. நம்மை அவமதிப்பவர்களை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். நம் தகுதியை நாம் உயர்த்தி கொண்டு கல்வியின் மூலமோ விளையாட்டின் மூலமோ திறமையின் மூலமோ நாம் உயர்த்தி கொண்டால் நம்மை வாழ விடாதவர் நம் வாசலில் வணங்கிட செய்து விடும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த இவான் குரோக்கர் போய் அவன்கிட்ட மண்டி இட்டு கும்பிடு போட்டு உன்கிட்ட நான் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்குறேன். பிள்ளைகளுக்கு இதை சொல்லித்தாருங்கள். தோல்வியில் துவண்டு போகக்கூடாது. 10 முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ 9 முறை எழுந்தவள் தானே என்று அற்புதமாக எப்படியெல்லாம் அறிவுரை கூறுகின்ற பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். பிள்ளைகள் தோல்வியை தழுவும் போது, குறைந்த மதிப்பெண்கள் பெறும்போது உங்களுடைய ஆதரவு தான் அதிகமாக தேவை. இதை புரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்கள் தான். வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல்நலமே. இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல்நலம், உடல்நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் தன் அறிவை மட்டும் வளர்த்து கொண்டு உடலை வளர்க்காமலோ உடலை மட்டும் வளர்த்து கொண்டு அறிவை வளர்க்காமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும். ஒரு வாரத்திற்கு 168 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம் தான் குறையும். பாக்கி உள்ள 161 மணி நேரம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் உடலுக்காக நீங்கள் செலவு செய்தீர்களே, ஆனால் உங்களுக்கு அந்த 161 மணி நேரத்தில் உத்தரவாதம் உண்டு. இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றேன், இல்லை வேறு வேலையில் இருக்கேன், எனக்கு ஏன் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் கோயம்புத்தூர்லேருந்து அவசரமாக சென்னைக்கு போகிறேன், பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு போனால் உங்களுடைய பயணம் எப்படி தடைப்பட்டு போய்விடுமோ அதுபோல் வாழ்க்கை பயணமும் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடும். தயவுசெய்து பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டினுடைய அருமையை பற்றியும் உடற்பயிற்சியினுடைய அவசியத்தை பற்றியும் எடுத்து கூற வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். அது மட்டும் இல்லை, விசையுறு பந்தினை போல் நான் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் பாரதி. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலன்னா யமன். காலையிலையும் சாயந்தரமும் நடந்துட்டு வர்றவன அவன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு யமனே ஓடி போவானான். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பான்னர் மனோன்மணியன் சுந்தரனார். இதையெல்லாம் பெரியவர்களும் தெரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கும் படிப்பினுடைய அவசியத்தையும் உடல்நலத்தினுடைய அவசியத்தையும் சொல்லித்தர வேண்டும். உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம்பர் திருமூலர். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு இல்லைன்னா உயிர் இல்லடான்டர். அரும்பு கோணிடில் மலராகும் கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம் நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம் இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம். என்ன அர்த்தம்? பூ அதனுடைய தண்டு வளைஞ்சு வளைஞ்சு இருந்தா கூட அதனுடைய மலர் குன்றாதான். கரும்பு வளைஞ்சிருந்தா கூட அதுலேருந்து வெள்ளம் எடுத்துடலாமா. இரும்பு வளைஞ்சிருந்தா அதை அங்குசமாக்கி யானையை வெல்லலாமா. நரம்பு கோணிடில் எதுவுமே பண்ண முடியாது. இதை சொல்ல வேண்டியது யாரு? பெற்றோர்களும் உணர்ந்து பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும். கல்வி சொல்லிட்டேன், உங்களுக்கு படிப்பினுடைய அவசியத்தை சொல்லிட்டேன், உடல்நலத்தினுடைய அவசியத்தை சொல்லிட்டேன். இதை நீங்கள் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல ஒழுக்கத்திற்கு இந்த பள்ளி மிக முக்கியமாக நாங்கள் அதை பெருமையாக எடுத்துக்கொண்டு நிறைய செய்கிறோம் என்று சொன்னார்கள் அல்லவா. இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளைகள் ஒழுக்கம் எப்படி தவறுகிறார்கள்? 1000 காரணம் இருக்கலாம். இப்போ இருக்கிறதுல பெற்றோர்களே நன்றாக ஒன்றை கேட்டுக்கொள்ளுங்கள். செல்போன் என்பது ஒரு வரம்.
அதை ஒழுங்காக உபயோகப்படுத்தும் வரை. செல்போன் என்பது ஒரு சாபம், அதை முறை தவறி உபயோகித்தால். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நான் பேசினதுலேருந்து ஒரு 3 நிமிடங்கள் உங்களுடைய நலனுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகள், இந்த நிர்வாகம், இந்த பள்ளியினுடைய நலனுக்காகவும் முக்கியமான கருத்துக்களை பதிவு செய்கின்றேன். 2020 கோவிட் நேரத்தில் இணையத்தை உபயோகித்தவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் 79 கோடி. 2021 மார்ச்சில் 3 மாதத்தில் இணையத்தை உபயோகிப்பவர்களினுடைய எண்ணிக்கை 3.5 கோடி உயர்ந்து 82.5 கோடியாக மாறிவிட்டது. இந்த 3.5 கோடியிலே 3 கோடி பேர் இளைஞர்கள். இதை எதுக்கு இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் தெரியுமா? பெற்றோர்களே, 1000 பள்ளிக்கூடங்களிலே, நகர்ப்புறங்களிலே ஒரு 10,000 மாணவ மாணவிகளிடம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அறிந்து கொள்ளட்டும். கணக்கெடுப்பினுடைய முடிவு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் அல்ல, இளைய சமுதாயத்தையே அதிர வைத்தது. 69% மாணவர்களும் 27% மாணவிகளும் கோவிடுக்கு பிறகு விரும்பியோ விரும்பாமலோ தேடியோ தேடாமலோ இணையத்திலே வந்து விழுகின்ற ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது என்பதை பாவம் பெற்றோர்கள் அறிந்து கொள்வதில்லை. காரணம், பல பெற்றோர்களுக்கு அதில் என்ன இருக்கிறது, எப்படி உபயோகிப்பது என்பதே தெரியாது. அதுவே அந்த பிள்ளைகளுக்கு வசதியாக போய்விடுகிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள். பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும்போது நாம் அதை பிள்ளைகளுக்கு மறைத்து மறைத்து மூடி மூடி வளர்த்தோம் என்பது சரி. இப்போது எக்ஸ்போஷர் என்று சொல்லுகின்ற வெளி உலக தொடர்புகள், உலகம் ஒரு கைக்குள் பிள்ளைகளுக்கு வந்துவிட்ட பிறகு பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்ல வேண்டிய வயதிலே, சொல்ல வேண்டிய நபர்கள் மூலமாக, சொல்ல வேண்டிய மொழியிலே, சொல்ல வேண்டிய விதத்திலே நீங்கள் சொல்லவில்லை என்றால் செல்போன்களும் சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் கள்ளங்கபடம் இல்லாத பிஞ்சு குழந்தைகளினுடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் ஆபாச புதைகுழியிலே தள்ளி விடுவார்கள் என்பதை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இந்த அரங்கத்திலே உங்களிடம் நான் பதிவு செய்கின்றேன். காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு அப்படியே ஆணித்தரமாக கேட்குறீங்க பார்த்தீங்களா? இதனுடைய ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செல்ஃபோனில் வந்து என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியறதை விட ஒரு காவல்துறை அதிகாரியாக எங்களுக்கு அதிகமாக தெரியும். செல்போன்ல இருந்து இதில் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன். பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள், நீங்களும் செய்யுங்கள். செல்போனை கண்டுபிடிச்ச ஆப்பிள் ஃபோன் CEO ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார், ஆப்பிள் proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and it changes everything. My magical product reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. தமிழில் நமக்கு உரியதை மட்டும் எடுத்துக்கோ. ரீஷேப்டு த கல்ச்சர்னா, ஒரு கையகல செல்போன் வந்து நண்பர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டது. இரவு 9 மணிக்கு மேல் செல்போனிலே எரிகின்ற வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை பெற்றோர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன். 2 மாதத்திற்கு முன்னால் 16-17 வயது நிரம்பிய 16 என்ன சொல்லுவீங்க 11th and 12th 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர் 27 பேர் சேர்ந்து பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். அத்துணை பெண்களை பற்றிய அசிங்கங்களும் அதில் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது, யாருக்குமே தெரியாது. பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் நடந்துவிடும் என்று நினைக்கின்ற அளவிற்கு அது போய்கொண்டிருக்கும் போது ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு. காவல்துறை விழித்து கொண்டது. அட்மினை கைது பண்ணால் 15 வயசு பையன். அவன் ஆரம்பிச்சிருக்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் என்ன? பாய்ஸ் லாக்கர் ரூம். அதில் அரங்கேறுகின்றது என்ன? அத்துணை பெண்களினுடைய அசிங்கங்களும். 27 பேரையும் இரவோடு இரவாக காவல்துறை காவல் நிலையத்திற்கு அள்ளி கொண்டு போய்விட்டது. அத்துணை பேரும் 15-16 வயது நிரம்பியவர்கள். காலை 7 மணி விடுவதற்குள் 54 பேர் பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக கதறியடித்து காவல்துறைக்கு ஓடி வந்தார்கள். என் பொண்ணு ஃபோட்டோ பேப்பரில் வந்துடக்கூடாது, என் பையன் வந்து வாழ்க்கை போயிடும், பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலை கிடைக்காது, கல்யாணம் எப்போ? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்றால்
தயவுசெய்து பிள்ளைகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஒரு ஃபோனை டச் பண்ணணும்னா எடுத்தோன்னே டச் பண்ணாதீங்க. உங்கள் கையில் தான் இருக்கு. ஸ்டாப், திங்க் அண்ட் தென் டச். என்ன பேசணுமோ அதை எடுத்து நீங்கள் பேசிட்டு தேவையானதை மட்டும் அதில் செஞ்சுட்டு வச்சுருங்க. நீங்கள் பாருங்களேன், செல்ஃபோன் எடுப்பீங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அடிக்கும், நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு பேசலான்னு நினைப்பீங்க. வாட்ஸ்அப் குரூப்புக்கு போவீங்க, யூடியூபுக்கு போவீங்க, ஃபேஸ்புக்கு போவீங்க. யார்கிட்ட பேசணுமோ அதை மறந்துட்டு 50 நிமிஷம் ஆகி போயிடும், பாக்கி எல்லாத்தையும் செஞ்சுருப்பீங்க. செல்ஃபோனில் வர்ற 100% வாட்ஸ்அப்பில் வர்றது 90% குப்பை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சரி, இதில் போய் இந்த பிள்ளைங்க எப்படி மாட்டுது? அது பிள்ளைகளினுடைய தவறா? அல்ல, சமூகத்தினுடைய தவறு. எப்படி தெரியுமா? இந்தியாவில் இன்றைக்கு சராசரியா, நன்றாக காதிலே வாங்கி கொள்ளுங்கள், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இந்தியனும் 150 முறை செல்ஃபோனை எடுத்து நம்ம சோதிச்சு பார்க்குறோமா என்ன வந்திருக்குன்னு. உக்ரைனில் குண்டு விழுந்துருச்சா, ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சா? இதெல்லாம் நடக்காது. இது இல்லாதப்போ வாழ்ந்துட்டு தானே இருந்தோம். படிப்பதற்காகவும் பயனடைவதற்காகவும் மட்டுமே அதை உபயோகிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் அதிலே படைப்பாளிகளாக இருப்பதற்காக கற்றுக்கொள்ளுங்கள். சும்மா கண்டதையும் பார்க்கறதுக்காக பிள்ளைங்க அதை கற்றுக்கிடுச்சுன்னா போச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஜெய்ப்பூருக்கு போயிருந்தேன். எதுக்கு தெரியுமா? நீட்டில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்த பிள்ளைகளையும் ஜேஇ அட்வான்ஸ், ஜேஇ மெயின் என்று சொல்லப்படுகின்ற ஐஐடிக்கான எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் வந்த பிள்ளைகளையும் பாராட்டுவதற்காக என்னையும் ஒரு தலைமைச் செயலாளரையும் கூப்பிட்டேன். அந்த பசங்கள்ட்ட மேடைக்கு வரும்போது கேட்டேன், எப்படா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வர சொன்னா, சார் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படிப்போம் சார், 2 மணி நேரம் பரீட்சை எழுதி பார்ப்போம் சார். 10th 11th 12th 3 வருஷம் செல்போனை தொடவே இல்லை சார். சமூக வலைதளங்கள் பக்கம் தலை வச்சு படிக்கல சார். அவன் 7 மணி நேரம் படிக்கிறான், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வர்றான். உங்களுக்கு தெரியுமா, ஐஐடியில் உள்ள 23 ஐஐடி இருக்கு இந்தியாவில். மொதல் 7 ஐஐடி கரக்பூரில் ஆரம்பித்து பாம்பே, சென்னை வரைக்கும் வரும். இந்த 7 ஐஐடியில் படிச்சுட்டு வெளியில் வந்தால் ஒரு பையனுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா சம்பளம், ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபான்னு வச்சுங்க. நம்ம ஆள் என்ஜினியரிங் படிச்சுட்டு 10,000 ரூபாய்க்கு ரோட்டில் நிற்கிறான். 2 என்ஜினியரிங் படிப்பு தான். இப்படிப்பட்ட அற்புதமான ஏஆர்எஸ் அகாடமி போல ஒரு பள்ளியில் படிக்க வைக்கிற நீங்கள் திங்க் பிக். உங்கள் பிள்ளைகளுக்கு பெருசாக திங்க் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அது மட்டும் இல்லை, இது நான் சொல்லலை, விவேகானந்தர் சொல்றாரு, எவ்வுயிர் எப்படி எண்ணினா அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தல் அற்புதம் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ் உனக்கு தருகிறது, அதனால் பெரிதினும் பெரிது கேள். இப்போ இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு பள்ளியிலே வேலை செய்து கொண்டிருந்தவர். எவ்வளோ பெரிய திங்கிங். அப்படிப்பட்ட ஒரு பள்ளியிலே நீங்கள் படிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சுமித்ரா தேவி போன்ற ஒரு தாளாளரையும் ரவிச்சந்திரன் போன்ற ஒரு தலைவரையும் பெற்றிருக்கின்ற நீங்கள் பெரிதாக திங்க் பண்ண வேண்டாமா? அதுதானே நீங்கள் இந்த பள்ளியில் கற்றுக்கிற மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. ஏன் அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க? ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் ஹில், when you really want something the universe always conspire in your favorங்கிற அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ. நீ எதை நினைக்கிறியோ அதுதான் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாம் இருக்கிற என்ன தொழில் செய்தாலும் சரி, உங்கள் குடும்ப நிலை எப்படி இருந்தாலும் சரி, இந்த அரங்கத்திலே நீங்கள் உட்கார்ந்திருக்கின்ற அத்துணை பேரும் இன்று நீங்கள் இருப்பதற்கு காரணம் உங்களுடைய மனமே. புத்தர், நான் சொல்லலை. அப்போ திங்க் பிக்ங்கிறத யார் சொல்லித்தர? நீங்கள் தானே சொல்லித்தரணும். இப்போ இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான விஷயங்களில் இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த செல்ஃபோனில் நம்ம போய் மாட்டிக்கிறது ஏதோ அகஸ்மாத்தாக நடக்கிறது அல்ல, விரித்த வலை. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்முடைய உளவியலை மிகப்பெரிய புத்திசாலிகளை கொண்டு கோடிக்கணக்காக செலவு செய்து, இப்போ ஒரு ஃபேஸ்புக் ஆப், ஒரு செயலி அப்ளிகேஷன் வச்சுங்களேன், அதை வடிவமைப்பவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் தங்களிடமே வைத்துக் கொள்வது எப்படி என்பதற்காக திட்டமிட்டு அதை செயல்படுத்துகிறார்கள். இது தெரியாமல் நம் பிள்ளைகள் போய் அதிலே மாட்டிக்கொண்டு ராத்திரி பெட்ரூமுக்கு போனால் ஃபோனோட, காலையில் எந்திரிச்சோன்னு ஃபோனை தேடுறது, ராத்திரி 2 மணி வரைக்கும் செல்லை நோண்டிட்டு இருந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு தெரியாமல், ரோட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி அலையிறான். அமெரிக்காவில் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் டயக்னோஸ்டிக்னு ஒரு அமைப்பு இருக்குது, மனநல மருத்துவர்களுடைய அமைப்பு. இப்போ போகும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது, இந்தியாவில் உள்ள இளைஞர்களிலே 25% இளைஞர்கள் பெற்றோர்களுக்கே தெரியாமல் செல்போனில் அடிக்ட் ஆகிட்டான். மனநல மருத்துவம் தேவை என்று சொல்லுகிறார்.
இதை புரிந்து கொள்ள வேண்டியது யார்? நீங்கள் தானே. சரி, பெற்றோர்களுக்கு மட்டும் பேசி முடிக்கிறேன், நேரம் கருதி. ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனை, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை. பெற்று கொடுப்பது தாயோட வேலையா, அவனை பெரியவனாக்குறது அப்பாவோட வேலையா. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். படித்தவர்கள் நிறைந்த அவையிலே புத்திசாலி பிள்ளைய வளர்த்தெடுக்கிறது அம்மாவை சொல்லலை, அப்பாவோட வேலைன்ட்டான். நீங்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இப்போ கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், பெற்றோர் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அம்மா மட்டுமே வருவாங்க. ஏன்னா அது அம்மாவோட வேலையா. பரவாயில்ல, இங்கே நிறைய ஆண்கள் உட்காந்துருக்கீங்க அப்பாலாம், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து தான் தெரியும் உங்களுக்கு, இந்த அப்பாவுக்கெல்லாம் இதை விட பெரிய முக்கியமான வேலை இருக்கான். உங்களுக்கு தெரியுமா? குழலினிது யாழினிது என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதவர், மக்கள் மெய்தீண்டல் உடலுக்கு இன்பம் அவர்தம் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. என்ன அர்த்தம்? 100 கோடி பேங்க் பேலன்ஸு, 1000 ஏக்கர் நிலம், மாட மாளிகைகள்லாம் உண்மையான சொத்து இல்லடா. உயிருள்ள உன்னுடைய பிள்ளை தாண்டா உண்மையான சொத்து. அதுக்கு உன் நேரத்தை செலவு பண்ணு. ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than ஸ்பெண்டிங் மணி ஆன் them. இதை புரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் தான். பிள்ளைகள் ஒரு வாழ்க்கைக்கு பணம் அவசியம். வாழ்க்கை வேறு, பொருள் வேறு. பொருளே வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்று சொல்வது பிள்ளைகளை, பொருள் என்று சொல்வது பணத்தை. ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல, பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதைப் போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிறவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். இதை நீங்கள் முதலிலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். அது மட்டுமல்ல, ஒரு அம்மா நினைச்சா என்ன பண்ண முடியும் தெரியுமா? ஒரு சாதாரண நரைந்து, அம்மாவையும் விட்டு வைக்கலங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில் என்று போயிட்டான். ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார் சுயசரிதையிலே. ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய். அவர் சொல்றாரு, ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது, வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய். ஏன் அவ்வளவு தூரம்? ஒரு அப்துல் கலாம் வீடு வீடாக பேப்பர் போட்டு கொண்டிருந்த ஒரு சிறுவனை இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் 130 கோடி பேர் மனதிலே இடம் பிடிக்கின்ற எளிமையான மனிதனாகவும் மாற்றியது என்னுடைய தாய் என்று அப்துல் கலாம் எழுதுகிறார். ஒரு தாய் நினைச்சா என்னெல்லாம் செய்ய முடியுது பாருங்களேன். ஏன் இப்ப செய்ய முடியறதில்லை? அதை விட வேற என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு தெரியுமா? இதோ எரிகிறதே, பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது உண்மை நிகழ்வு. அவளுடைய தாய் நான்சியிடம் கொடுக்க சொல்லி ஒரு கடிதத்தை 5ஆம் வகுப்பு ஆசிரியை கொடுத்து அனுப்புகிறார். அதை பிரித்து படித்த உடனே கலங்கி கலங்கி அழுகுறாங்க. பக்கத்தில் இருந்த பையன் 4வது படிச்சுட்டு இருக்க 10 வயது தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்குறாரு, ஏமா அழுதுற, அதில் என்ன எழுதியிருக்கு? ஒரு நிமிடம் நின்று நிதானித்த அந்த தாய் சொல்லுகிறாள், இல்லைப்பா நீ ரொம்ப புத்திசாலியா, டீச்சராலே உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியலையா, பக்கத்தில் இருக்க நூலகத்துக்கு போனாக்கா நீ பெரிய அறிவாளி ஆகிடுவா, அதனால நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வர வேண்டாம், நூலகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு எழுதியிருக்காங்க. அந்த சந்தோஷத்தில் அழுகுறேன். அப்படியே நம்புகிறான். நூலகத்திலே ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்தை செலவு செய்கிறான். 27 ஆண்டுகள் நூலகத்திலே தன்னுடைய நேரத்தை செலவு செய்த தாமஸ் ஆல்வா எடிசன் நண்பர்களே, ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். உலகத்தை ஒளிமயமாக்கிய பல்பு உள்பட. தாய் இறந்து போகிறாள். நான்சியினுடைய அறையை சென்று பார்க்கின்றான். வீட்டை காலி பண்ணணும். அம்மாவுடைய ஞாபகமாக இருக்க, அந்த வீடு வேண்டாம், வேற வீட்டுக்கு போகலான்னு. மிகப்பெரிய விஞ்ஞானியாக மிளிர்ந்து விட்டான். புத்தகங்களை எடுக்கிறான். அதுலேருந்து ஒரு கடிதம் கீழே விழுது. அந்த கடிதத்தை எடுத்து பார்க்குறான். படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழுகுறான். அந்த கடிதம் அந்த டீச்சர் அவன் 4வது படிக்கும் போது அவங்க அம்மாவுக்கு கொடுத்த கடிதம். அந்த கடிதத்தில் என்ன எழுதிச்சு தெரியுமா? உங்கள் பிள்ளை மூல வளர்ச்சி இல்லாத முட்டாள் குழந்தை, இந்த பள்ளியிலே சேர்த்து கொள்ள மாட்டோம், இந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போய்விடுங்கள். ஆனால் அவன் சொன்னது, உலகத்தில் நீ புத்திசாலின்னு உங்கள் டீச்சர் எழுதியிருக்காங்கன்னு. அவன் நம்பினது அதை முழுசா. அவன் எடுத்து தன்னுடைய டைரி எழுதுறான், உலகத்திலேயே மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாள் குழந்தையாக பிறந்த என்னை உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியாக மாற்றியது படிக்காத என்னுடைய ஏழை தாயே என்று எழுதுகிறான். அப்படின்னா நம்ம கடமை, நம்ம சொல்றத இந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு கேட்குது, இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி. ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனிப்பாசம். என்ன பிரச்சனை தெரியுமா? தமிழகத்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை பிறக்கும் போதே எல்லா அம்மாவும் அது பில்கேட்ஸ் ஆயிரணும்னு கனவு. 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு அத்தனை அப்பாவுக்கும் கனவு. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல, பில்கேட்ஸினுடைய அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை. கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை பெற்றோர்களை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.
உங்களுடைய நிறைவேறாத கனவுகளை பிள்ளைகளின் கண்களின் மூலமாக பார்க்க நினைத்தால் நீங்கள் தோற்று போவீர்கள். பிள்ளைகளினுடைய கனவு என்ன என்று தெரிந்து கொண்டு பின்புலமாக இருந்து இயக்கினால் அந்த பிள்ளைகளினுடைய அற்புதம் அது. நத்திங் இன் தி யூனிவர்ஸ் கேன் ஸ்டாப் தி ஐடியா ஹூஸ் டைம் ஹஸ் கம். உங்கள் பிள்ளைகளுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இந்த சூட்சுமத்தை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. மேடம் ஜெனிகோல் என்ற உளவியலாளர் பெற்றோர்களுக்காகவே ஒரு பதிவை போடுகிறார். ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது என்ன நினச்சிக்கிட்டு பிறக்குது அது சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்னுடைய வருகையை இந்த பூமி பந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. குழந்தை பிறக்கும் போது சொல்லுதான், உங்களுக்கு காதில் விழுவல, ஆனால் அது சொல்லுதான், என்னுடைய வருகையை இந்த உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் நாளைக்கு இருக்கும். என்னுடைய விதி உங்கள் கையிலே இருக்கிறது. ஏன் தெரியுமா? உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் வரம் கேட்கவில்லை. பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள். என்னை பெற்றெடுத்த நீங்கள் என்னை இந்த உலகிற்கு ஒரு கொடையாக வளர்த்தெடுங்கள், ஒரு சுமையாக வளர்த்தீர்கள், ஆனால் அந்த பாவம் உங்களை சும்மா விடாது என்று பிள்ளைகள் சொல்லுகிறதா. ஆச்சரியமா இருக்குல்ல உங்களுக்கு? அப்போ என்ன செய்யணும்? Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. என்ன தமிழில் சொல்லணும்னா, பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்குறத விட நீங்கள் செய்கிறத தான் செய்யும்.